மாதம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் டைரக்ஷன் எழுதிட வேண்டியதான். இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. கணக்குகள் பார்த்துக்கலாமா? ஸ்ருதிகா என்பவர் சந்தோஷ் நகரிலிருந்து வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கா. வடக்குன்னு அந்த டைரக்ஷன் தானே, அந்த டைரக்ஷனில் இது 10 கிலோமீட்டர் நடக்கிறா. திரும்ப என்ன, அது திரும்பி 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறார். பிறகு அப்படியே திரும்பி, இது வடக்குன்னா அப்படியே திரும்பி 6 கிலோமீட்டர். இது ஃபுல்லாக 10 கிலோமீட்ரு. இதில் வருது 6 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி திரும்ப அதே இதில் டைரக்ஷனில் நடக்கிறா. வந்துட்டு திரும்ப ஏதாவது கிழக்கு நோக்கி, அடுத்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடக்கிறா. கிழக்குன்னா இந்த டைரக்ஷன் தானே கிழக்கு. அப்போ கிழக்கு நோக்கி எத்தனை 3 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ இந்த மொத்தமாக டோட்டலாக இங்கேருந்து நடந்திருக்கா 10 கிலோமீட்ரு. அடுத்து 6 கிலோமீட்டருக்கு வந்திருக்கா. அப்போ 10ல் 6 போனால் இது பேலன்ஸ் 4 கிலோமீட்டர். எனில் அவர் புறப்பட்ட இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பார்? இங்கே தான் புறப்பட்டுருக்காங்க. இப்போ நிற்கிறது இந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ டைரக்ஷன் இந்த டைரக்ஷனு. உங்களுக்கு இது இப்படி கிராஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷனு. அப்போ என்னது வடகிழக்கு. வடகிழக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட டிஸ்டன்ஸும் கேட்குறாங்க. இப்பொழுது முக்கோணம் நம்ம சின்ன வயசுலேயே படித்திருப்போம். பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றம் என்னது? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர். அப்போது என்னது? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் எதிர்ப்பக்கம் ஸ்கொயர். பிதாகரஸ் தேற்றம் நம்ம படிச்சிருப்போம். இந்த கான்செப்டில் தான் இதோட லென்த்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கர்ணம் இது கர்ணம் அப்படி வச்சாச்சு. அடிப்பக்கம் எத்தனை 3, எதிர்ப்பக்கம் எத்தனை 4. அப்போ 3 ஸ்கொயர் எத்தனை 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயரா. கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர்னா 16. 9ம் 16 எத்தனை 25. அப்போ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ நமக்கு தேவை கர்ணம் தான் தேவை. அப்போ ரூட் எடுத்துடலாமா? இப்போ ரூட் இங்கே இந்த பக்கம் ரூட் எடுத்தால் அப்போ கர்ணம் இந்த சைடு. கர்ணம் எவ்வளோ வந்துடும்? ரூட் 25 எத்தனை 5. அப்போ இந்த பக்கத்தோட வேல்யூ 5. வடகிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க.